அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில துலாம் ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எங்கே எப்படி இருப்பார், வாழ்க்கை துணைவர் யார், எப்படிப்பட்ட வரன்கள் அமையும் என்பதை பற்றி விளக்கமாக இந்த பதிவில் பார்க்க போறோம். பொது பலனாக தான் பார்க்க போறோம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். துலாம் லக்னமா இருந்தா மேக்சிமம் ஒரு 70-80 எபோ உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். துலாம் ராசியா இருந்தாலும் 50% எபோ உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். இப்ப காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் பாவகம் என்பது துலாம். இந்த வீட்டின் அதிபதி சுக்கிரன். இந்த 7ஆம் பாவகம் என்பது கலசர ஸ்தானம் என்று சொல்லுவாங்க. அதே போல ரொமான்டிக் ராசியா எதுனாக்க அது துலாம் ராசி தான். அப்ப இந்த துலாம் ராசியில பிறந்தவங்க பேசிக்கலாவே தன்னை அழகுபடுத்துவதில் ரொம்ப அக்கறை காட்டுவாங்க. வெளியில அழகாவும் காட்டிக்குவாங்க. உடை நடை இவற்றில் அதிக கவனம் செலுத்துவாங்க. அதே போல எதுலயும் ஒரு நியாய தர்மத்தை கடைபிடிப்பாங்க. ஒரு முடிவு எடுக்கணும்னா ரொம்ப யோசிப்பாங்க. எதுலயும் ஒரு சமநிலையை நோக்கக்கூடியவர்கள். அதாவது இவங்களுடைய சின்னம் தராசு. அதனால ஒரு சமத்துவம் இருக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் நிதானமா தான் முடிவெடுப்பாங்க. யார் மனசும் புண்படக்கூடாது, யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்று நினைக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இந்த துலாம் ராசியில பிறந்தவங்க பொதுவாகவே கலைகளில் ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க. அதே போல எல்லார்கிட்டையும் ஃப்ரீயாகவும் பேசுவாங்க. ஆண் பெண் பேதமின்றி பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க. துலாம் ராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை துணைவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், எங்கிருந்து வருவார் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு எந்த திசையில இருந்து வரன் அமையும், எந்த திசையில இருந்து பெண் அல்லது கணவர் அமைவார் அப்படின்னாக, இந்த துலாமுக்கு 7ஆம் பாவகம் என்பது மேஷம். மேஷத்தின் அதிபதி செவ்வாய். மேஷம்னாலே கிழக்கு தான். இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இவங்க பிறந்த ஊர்ல இருந்து கிழக்கு திசையிலிருந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அல்லது தெற்கு திசையில இருந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சோ அப்போ இவங்க வரக்கூடிய வாழ்க்கை துணைவருடைய வீடு பாத்தீங்கன்னாக்க ஒரு கொஞ்சம் மேடா இருக்கும். அதே போல சுத்தி பாத்தீங்கன்னாக்க வழிபாட்டு தலங்களோ அரசு கட்டிடங்களோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க ஒரு முருகன் கோயில் இருக்கும் அல்லது அம்மன் கோயில் இருக்கும். அதன் அருகாமையில இவங்க வீடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல ஒரு பரபரப்பான சூழ்நிலையில தான் இருக்கும். பக்கத்துல கடை, இந்த மாதிரி ஒரு லொகேஷன் பார்க்கும்போது கொஞ்சம் பரபரப்பான இடத்துல, அதிகாரம் மிக்க ஒரு இடத்துல இவங்க வசிப்பிடமாக இருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அரசு கட்டிடங்கள் கூட அருகாமையில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. காவல்துறை, தீயணைப்பு துறையோ அதோட கட்டிடங்கள், அல்லது மருத்துவமனை கட்டிடங்கள், அல்லது ஏதோ ஒரு அலுவலகம், அரசு அலுவலகமோ அல்லது ஏதோ ஒரு வகையில மின்சார வாரியத்தோடைய அலுவலகமோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இவங்க வீட்டின் அருகாமையிலே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரின் பெயரின் முதல் எழுத்து என்னவாக இருக்கும்? இது ஒரு 50% அளவுக்கு தான் பொருத்தமா இருக்கும். சில பேருக்கு செக் பண்ணி பாருங்க. அதாவது இது ஒரு பொது பலன் தான். அதாவது துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரின் முதல் எழுத்து, அதாவது பெயரின் முதல் எழுத்து சா, சா, சி, சோ, சே, தா, தி, தா, தோ, தே, லா, மா, வா, நா, இந்த முதல் எழுத்துக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செக் பண்ணி பாருங்க. கமெண்ட்ல சொல்லுங்க கரெக்டா இருந்தாங்க, இல்லைனாலும் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது 50% அளவு தான் இது பொருத்தமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் சின்ன சின்ன ஆய்வுகள் செய்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். துலாம் ராசிக்கு எந்த ராசிகளிலிருந்து வரன் வந்தா சிறப்பா இருக்கும், எந்த ராசிக்காரங்களோட ஒரு இணக்கமா இருப்பாங்க அப்படின்னாக்க, துலாம் ராசிக்காரங்களுக்கு கும்ப ராசி, மிதுன ராசி ரொம்ப இணக்கமான ராசிகள். இந்த ராசிகள்ல இருந்து வரன் வருது, திருமணம் அமையுது, கட்ட பொருத்தமும் கரெக்டா இருக்கு அப்படின்னாக்க லைஃப் நல்லாவே இருக்கும். ராசி பொருத்தம் மட்டும் இருக்கு, துலாமுக்கு கும்பத்தோட ராசி பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனா கட்டத்துல தோஷங்கள் இருக்குன்னாக அது செட் ஆகாது. அந்த வகையில நீங்க அதை பார்த்துக்கணும், ஜாதக பொருத்தம் பார்க்கணும். அதே போல கன்னி ராசி கூட இவங்களுக்கு ஒரு இணக்கமானவர்களாக இருப்பாங்க. சில நேரங்கள்ல கொஞ்சம் ஈகோ கிளாஷ் இருந்தாலும் ஒரு அந்நியம் லவ், இந்த சமநிலையை மெயின்டைன் பண்றதுல துலாம் ராசிக்காரங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அன்பையும் சமநிலையையும் எப்பயுமே எதிர்பார்ப்பாங்க மற்றவங்க கிட்ட இருந்து. அதாவது எதுலையும் நியாய தர்மத்தை எதிர்பார்ப்பாங்க. அந்த வகையில கன்னி ராசிக்காரங்க இவங்களுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுவாங்க. அதே போல இவங்களுக்கு மேஷ ராசியோட மேட்ச் ஆகும், வரன் கூட அமையும், செட் ஆயிடுவோம். ஆனா சமசப்தம ராசின்றதுனால ஒரு ஈகோ கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க எதிர்பார்க்கிற அந்த சமநிலை இல்லாததுனால
குடும்ப வாழ்க்கையில தோஷங்கள் இருக்கும் பட்சத்துல விரிசல்கள் ஏற்படும். அதனால மேஷத்தை இணைக்கும் போது கொஞ்சம் கவனங்கள் வேண்டும். குறிப்பா இணைக்கக்கூடாத ராசி அப்படின்னும் போது இவங்களுக்கு மீனம், அடுத்தது பாத்தீங்கன்னாக்க தனுசு, ரிஷபம், இந்த ராசிகளை தவிர்த்துட்டு மீதி வரக்கூடிய ராசிகள்லாம் பார்க்கலாம். அதை ஜாதக பொருத்தம் பார்த்து முடிவு எடுத்துக்கலாம். இந்த ராசி பொருத்தம்ன்றதே ஒரு 10% தான். மீதி 90% நம்ம ஜாதக கட்ட அமைப்புகள்ல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, தசாபுக்தி மற்றும் தோஷங்கள், இதுதான் கன்சிடர் பண்ணிட்டு அதை முடிவெடுக்கணும். கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம முடிவெடுக்கணும். சில பேர் துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிவே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஆனா நட்சத்திரம் வேறையா இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலை எப்படி இருக்குன்னா ஒரு சமநிலையா இருக்கும் ஃபேமிலியில. ஆனாலும் சமநிலையா இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடய வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பொருத்தம் இருந்தாக எந்த பிரச்சனையும் இருக்காது. கட்ட பொருத்தம் இருந்தாக, கட்ட பொருத்தம் இல்லாத பட்சத்துல தசாபுக்தி ஒரே அளவுல நடக்குது, 2 பேரும் கெட்ட நேரம் இருக்குன்னாக்க அந்த நேரத்துல பிரிந்து அதுக்கப்புறம் சேரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இப்போ பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணைவர் எப்படிப்பட்ட குணநலன்களை கொண்டிருப்பார் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் பொறுத்தவரையிலும் ஆளுமை திறன் இருக்கும். ஏன்னா மேஷம் தான் வருது, துலாமுக்கு 7ஆம் இடம் மேஷம். ஆளுமை திறன் இருக்கும், நிர்வாக திறமையும் நிறையவே இருக்கும். அதாவது குடும்பத்தை வழி நடத்துவதில் முன்னின்று வழி நடத்துவாங்க. அதாவது துலாம் ராசி கொஞ்சம் மென்மையான போக்கு இருக்கும். ஆனா இவங்களுடைய அந்த அதிரடியான குணம் இவங்களுக்கு ஒரு அரணாகவும் இருக்கும். அந்த வகையில குடும்ப பொறுப்புகளை இவங்க சுமப்பாங்க. நிறைய விஷயத்துல கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. வெளியில பார்க்கறதுக்கு கடுமையாக தெரிந்தாலும் அல்லது கோபமாக இவங்களுடைய செயல்பாடுகள் தெரிந்தாலும் இவங்க மனசுக்குள்ள ஒரு மென்மையானவங்க தான். அன்பு காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய துணையின் மேல நிறைய பாசம், அன்பு காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. தோற்றத்தில் பாத்தீங்கன்னாக்க ஒரு ஆளுமை திறன், நல்ல ஒரு அழகான ஒரு கம்பீரமான தோற்றமாக இருக்கும். சுறுசுறுப்பு இருக்கும். எதையும் வேகமா செய்யணும், சுறுசுறுப்பா செயல்படுவாங்க. அதாவது துலாம் ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர். ஆனா துலாம் ராசிக்காரங்க நிதானமா தான் எந்த ஒரு முடிவும் எடுப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு மெதுவாக நிதானமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதுதான் கான்ட்ராஸ்ட், வித்தியாசம்ன்றது. அதே போல தைரியம் இருக்கும். துலாம் ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் தைரியம் இருக்கும். துணிந்து எதையும் தைரியமா போல்டா இறங்கி செயல்படக்கூடியவராக இருப்பாரு. ஆனா துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. சில இடங்கள்ல கொஞ்சம் யோசிச்சு தயக்கங்கள் காட்டுவாங்க. ஆனா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வெட்டு 1 துண்டு 2ன்னு இறங்கி போல்டா செயல்படக்கூடியவராக இருப்பாங்க. துலாம் ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வெளிப்படையாக எதையும் பேசக்கூடியவராக இருப்பார். மனசுல எதையும் வச்சுக்கிறது இல்லை. அது கோபமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, வெளிப்படையா சொல்லிடுறது. பட்டுன்னு பொறிஞ்சிருவாங்க. பாத்தீங்கன்னா படபடன்னு இருப்பாங்க. ஆனா துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் சில விஷயங்களை வெளிப்படையா பேச மாட்டாங்க. மத்தவங்க மனசு புண்படும்ட்டு வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. பட் துலாம் ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் எதையும் கோபமாவும் சரி அல்லது சந்தோஷமா இருந்தாலும் வெளிப்படையா காட்டிடுவாங்க. அப்போ சில நேரங்கள் இவங்களை தவறா புரிந்து கொண்டாலும் பேசிக்கலா மனசுல கள்ளங்கபடம் இருக்காது. துலாம் ராசியில பிறந்த கொஞ்சம் லக்ஸுரியஸா வாழணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுவாங்க. ஒரு சில விஷயம் அல்லது எந்த ஒரு அவங்களுக்கு பிடித்தமான விஷயத்துக்கும் நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணுவாங்க. ஆனா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் அந்த எக்ஸ்பென்சஸை கட் பண்ணதான் நினைப்பாங்க. சிக்கனமா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு மீடியமான வாழ்க்கை அல்லது அதிக ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கையை விரும்புவாங்க. ஆனா துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் நாம தான் கஷ்டப்பட்டு வளர்ந்தோம், இப்போவாது ஜாலியா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஸோ இந்த கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் இருக்கும். இந்த துலாம் ராசிக்கு ஒரு நல்ல குணம் என்னன்னா தன்னுடைய வாழ்க்கை துணைவரை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காத எண்ணங்கள் இருக்கும். தன்னுடைய வாழ்க்கை துணைவர் மேல பாசமும் வச்சிருப்பாங்க, அதே சமயத்துல கோபமும் வச்சிருப்பாங்க. துலாம் ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கை துணைவர் மேல நிறைய டீப்பா லவ் பண்ணுவாங்க மனசுக்குள்ளார. பட் அவங்களுடைய செயல்பாடுகள் இவங்களுக்கு ஒத்து வராது. அதனால ஏதாவது ஒரு புலம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலைகளும் இருக்கும். அதனால வாழ்க்கை துணைவரால பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பும் இவங்களுக்கு கொஞ்சம் உண்டு. ஜாதகத்துல இப்ப துலாம் லக்னமா இருக்கீங்க, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாயே ஆட்சி பெற்று இருக்குன்னு வச்சுங்களேன், 7க்கு செவ்வாயே ஆட்சி பெற்று இருக்குனாக்க ஏதோ ஒரு வகையில ஒரு அதிகாரமிக்க வாழ்க்கை துணைவர் அமைந்து இவங்க ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டுட்டே இருப்பாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க சில நேரங்களில் பிரிந்து கூட இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். செவ்வாய் இருந்துருச்சுனாக்க இந்த மாதிரி சனி அல்லது ராகு கேது போன்ற கிரகங்கள் இருக்கு, சூரியன் இங்க உச்சமாய் நிக்குதுன்னா கூட இந்த மேரேஜ் லைஃப்ல கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். கொஞ்சம் லேட்டா மேரேஜ் ஆகும். அப்படிப்பட்டவங்களுக்கு மேரேஜ் ஆன பின்னாடி ஒரு ஒற்றுமை இருக்கிறதுல, தனித்து இருக்கிறது அல்லது சண்டை போட்டுட்டு இருக்கிறது, கருத்து வேறுபாடுகளோடய இருக்கிறது,
இதுதான் நிறைய இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் குடும்பத்துல இருந்துகிட்டு இருக்கும். இந்த பாவ கிரகங்கள் இருக்கும்போது மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு சுத்த ஜாதகன்றது இந்த 7ஆம் இடத்தை தான் வச்சு சொல்லுவாங்க. லக்னத்துக்கு 7ஆம் இடம் சுத்தமா இருந்தாங்க எந்த கிரகமும் இல்லாம இருக்கிறது அல்லது எந்த கிரகத்தோட பார்வையும் அங்க படாம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஜாதகமாக இருந்தாக பிரச்சனை கிடையாது. ஆனா இது மாதிரி நான் சொன்ன மாதிரி பாவகிரகங்கள் பார்த்தோ அல்லது பாவகிரகங்கள் அங்க இருந்தாவோ பேசிக்கலாவே அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில ஒரு விரும்பத்தகாத சூழ்நிலையில வாழ்க்கை துணைவர் அமைந்து கருத்து வேறுபாடோடையே வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே அந்த 7ஆம் அதிபதியும் வக்கரமாயிடுறாரு, நீச பங்கம் ஆகிறாரு அப்படின்னாக்க, இல்ல சூரியனோட அஸ்தங்கமாயி 7ஆம் இடத்திலேயே சூரியன் செவ்வாய் இருக்கு அப்படின்னாக்கதான் அவங்களுக்கு தாரதோஷம் இந்த மாதிரி கலஸ்தர தோஷம் ஆக்டிவ் ஆகுறது. அதற்குரிய தசாபுக்தி காலகட்டத்தில் அவங்களுடைய பிரிந்து மறுமணம் போன்றவை ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். இதை நம்ம தனிப்பட்ட ஜாதகத்துல பார்த்துதான் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். பொதுவான பலனா நான் சொன்ன விஷயங்கள்லாம் குணநலன்கள், அதே போல நேம் எந்த லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது, எந்த திசையில வருவாங்க அப்படின்றதுலாம் ஒரு பொதுவான பலன்கள். அது எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஆனா இப்ப நான் சொன்ன அந்த இருதாரம் ஏற்படுறது, சில பேருக்கு கருத்து வேறுபாடோடையே ஒரே வீட்லயே இருந்துகிட்டு சண்டை போட்டுட்டே இருக்கிறது, இதெல்லாம் தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, இதே மாதிரி ஜாதக கட்டங்கள் இருக்காது. அந்த வகையில சொல்றேன். பேசிக்கலா துலாம் ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் யார் அப்படின்னாக்க, ஒரு போல்டான தைரியமான எதுலயும் ஸ்ட்ராங்கா இறங்கி செயல்படக்கூடியவர். ஆனா கோபம் டென்ஷன் இருக்கும், ஆளுமை பண்ணுவாங்க. வாழ்க்கை துணைவருடைய டாமினேஷன் இவங்களுக்கு நிறையவே வரும். அதை இவங்க துலாம் ராசிக்காரங்க எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் நிறையவே இருக்கும். சோ இவங்களும் நானும் நிர்வாகம் பண்ணுவேன் குடும்பத்தை, இல்ல நான் சொல்றதுதான் கேட்கணும், நான் தான் இந்த குடும்பத்தை வழி நடத்துவேன், நான் செலவு பண்றதுல நீங்க எந்த விதத்திலும் தலையிடக்கூடாது அப்படின்னு பேசும்போது குடும்ப வாழ்க்கையில நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை அல்லது பிரிந்து ஒரு மனஸ்தாபத்தோட வாழக்கூடிய சூழ்நிலைகள் குடும்பத்துல ஏற்பட்டுடுது. இதை நாம தனிப்பட்ட முறையில ஜாதகத்துல இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கும் பட்சத்துல அப்படி செயல்படுறது. மேக்சிமம் துலாம் ராசிக்காரங்க குடும்ப பொறுப்பை வாழ்க்கை துணைவர்கிட்டயே விட்டுறது நல்லது. அப்படி வாழ்க்கை துணைவர்கிட்டயே விட்டுடும் போது அவங்க அற்புதமாக நிர்வாகம் பண்ணுவாங்க, குடும்பத்தை சிக்கனமாகவும் நிர்வாகம் பண்ணுவாங்க, முன்னேற்ற பாதையிலையும் கொண்டு போவாங்க. அந்த இடத்துல நானும் தான் செயல்படுவேன்னு சொல்லும் போதுதான் பிரச்சனையே வெடிக்குது. அதனால அதை அவாய்ட் பண்றது நல்லது. அதே போல துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் எல்லாருக்கிட்டையுமே பழகுவாங்க, கள்ளங்கப்படம் இல்லாம எல்லாரையும் நல்லவர்கள் என்றுதான் அதிக முக்கியத்துவம் நண்பர்களுக்கு கொடுப்பாங்க. அதே போல உதவும் குணமும் நிறைய இருக்கு. துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணக்கூடிய சிந்தனையாவது இருக்கும். அட்லீஸ்ட் ஹெல்ப் பண்ணலன்னா கூட அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி உதவிகள் செய்வாங்க. அதே போல இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் கொஞ்சம் அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். அந்த வகையிலையும் பாத்தீங்கன்னா சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சில பேருக்கு ஏற்படும். பட் இதெல்லாம் ஒரு பொது பலன் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும்போது இன்னும் தெளிவா பார்த்துக்கலாம். தோஷங்கள் இருக்கும் பட்சத்துல அவங்கதான் ஜாதகம் பார்த்து எந்த ஒரு முடிவும் எடுங்க, அதுதான் நல்லது. மற்றவங்களுக்கு ஜென்ரலா ஒரு நல்ல வாழ்க்கை துணைவரே அமைவாங்க. பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஏன்னா துலாம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் பாவகம் என்பதனால பொதுவா துலாம் ராசிக்காரங்க அன்பு காட்டுறதுலயும் காதலிக்கிறதுலயும் மற்றவங்க மேல நேசிக்கிறதுலயும் அளவு கடந்த அளவுக்கு இருக்கும். துலாம் ராசிக்காரங்களை யார் வாழ்க்கை துணைவரா பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈர்ப்புகள் நிறையவே இருக்கும் அவங்க கிட்ட. சோ அந்த மாதிரி ஒரு ஈக்குவலான ஒரு பார்ட்னர் கிடைச்சாங்கன்னா துலாம் ராசிக்கு ரொம்ப அற்புதமான வாழ்க்கையாகவே இருக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.